அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருடைய தயவினால், அவருடைய கிருபையினால் முன்னேறிக்கொண்டு அவரை துதித்து அவருக்குள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? இந்த உலகத்திலே போராட்டங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, சிரமங்கள் உண்டு, தடைகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து நாம் நம்முடைய பக்தியை காப்பாற்றிக் கொள்வோம் என்றால் எல்லா விஷயங்களிலேயும் நாம் திருப்தியோடு சந்தோஷத்தோடு வாழ முடியும். அதற்காகத்தான் பரிசுத்த வேதத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை இவ்விதமாக அனுதினமும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை கேட்கிற வேளையில்தானே அவைகளை உங்கள் இருதயத்திலே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தை அபிவிருத்தி செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது எல்லா விஷயத்திலும் உங்களால் சரியாக வாழ முடியும். வழக்கம் போலவே என்றும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க தயாராக இருக்கிறீர்களா? ஹalleluya! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். அவர் நெரிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். நெரிந்த நாணலை முறிக்க மாட்டார். ஏற்கனவே நெரிந்து கிடக்கிறது அந்த நாணல். அதை முறிப்பது மிகவும் சுலபம், முறித்து தூக்கி வீசுவதும் மிகவும் சுலபம். ஏற்கனவே நெரிந்து கிடக்கிற, ஆல்ரெடி சிதைந்து போயிருக்கிற அந்த நாணலை அவர் முறிக்க மாட்டார். அதே போல மங்கி எரிகிற, நீங்க தீபத்தை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல அப்படியே சின்ன திரிய வச்சு அழகா அந்த தீபத்தை அப்படியே எரிய விடுவாங்க. அந்த தீபம் கொஞ்சம் எரிஞ்சதுக்கு அப்புறம், அதுல இருக்கிற அந்த எண்ணெய் குறைஞ்சதுக்கு அப்புறம் அது எப்படி எரியும்? அப்படி மினுக்கு அப்படியே எரியும். அந்த மினுக்கு எரியிற திரிய அணைக்க மாட்டார். எரியலாமா, இனி சக்தி இல்லையே அப்படின்னு எரியிற அந்த திரிய அணைக்க மாட்டார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி அநேக வருடங்களுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனம் உரைத்தார். சாத்தானின் பிடியில் சிக்கிக்கொண்டு, வியாதிகளுக்கு ஆட்பட்டு, ரோகங்களுக்கு ஆட்பட்டு, சாபங்களுக்கு ஆட்பட்டு, அந்த சேற்றிலே உருண்டு புரண்டு நரகத்திற்கு போக வேண்டிய நிலைமையில் இருக்கிற உன்னை அவர் மறுபடியும் துக்கப்படுத்த மாட்டார். உன்னை அவர் தூக்கி எறிய மாட்டார். மங்கலாக எரிகிற அந்த திரியை போல பலன் இல்லாமல், தேவனுக்காக வாழ முடியாமல், எண்ணெய் இல்லாமல் திரி அணைந்து போக இருக்கிற நிலைமையிலே, எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே இருக்கிற அந்த திரியை போன்ற நம்முடைய வாழ்க்கையை, போதும் இனி நீ எதுக்கு உதவ மாட்ட அப்படின்னு சொல்லி அணைக்க மாட்டார். இனி நீ பிரயோஜனம் இல்லை என்று தூக்கி எறிய மாட்டார். நீ எவ்வளவாய் உன்னை நீ கெடுத்துக் கொண்டிருந்தாலும், அழிந்து போகிற ஒரு துன்மார்க்கனாக இருந்தாலும், உன் வீட்டாரே உன்னை கேவலமாக நினைத்தாலும், உன்னை ஒருவரும் இந்த உலகத்திலே சேர்த்துக் கொள்ளாத நிலைமையில் நீ இருந்தாலும், எத்தனையோ தரம் தேவனுடைய அன்பை ருசி பார்த்த போதும் கூட நீ அவரை பற்றிக் கொள்ளாமல் இருக்கிறவனாய் இருந்தாலும், அவர் உன்னை டிஸ்மிஸ் பண்ணுவதற்கோ, தூக்கி எறிவதற்கோ, நரகத்திற்கு அனுப்புவதற்கோ இஷ்டமில்லாத தேவன். உன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் பிழைக்க வேண்டும் என்று கொண்டே ஆண்டவருக்காக வாழாத சூழ்நிலையிலே, பாவத்தினுடைய கட்டுகளுக்குள் விழுந்து போய் இருளான வாழ்க்கைக்குள் போகின்ற அந்த சூழ்நிலையிலே, இனி மரித்து போ, உன் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நம்முடைய ஏசப்பா சொல்லவே மாட்டார். எவ்வளவு நல்ல ஆண்டவருங்க. ஒரு தடவை நான் சொல்ற மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லி பாருங்களேன், அனுபவிச்சு சொல்லி பாருங்க. எவ்வளவு நல்ல ஏசப்பா. மற்றவங்கிட்ட சொல்ல தேவையில்லை, உனக்கு நீயே சொல்லிப்பார். எவ்வளவு நல்ல ஏசப்பா. என்னிடத்திற்கு வருகிறவர்களை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லைனாரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதனை நாம் பார்க்க முடியும். அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்றால், மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து, அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலே கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும், கவனிங்க, அவன் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான்.
அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. ஒருவனாலும் அந்த மனிதனை சரிப்படுத்தவே முடியவில்லை. யாராலும் அவனை அடக்கி ஒரு நிலைக்கு கொண்டு வரவே முடியவில்லை. ஒருவராலும் அவனை திருத்தவே முடியவில்லை. ஒருவராலும் அந்த மனிதனை ஒரு நல்ல மனிதனாக மாற்றுவதற்கு முடியவில்லை. இப்படிப்பட்டவங்க யாரும் உங்க வீட்டில் இருக்காங்களா? இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனா? யாரு சொன்னாலும் கேட்க மாட்டானா. அன்னைக்கு விலங்குன்னா அடிச்சு சொல்லணும், மனுஷன்னா சொன்னா போதுன்னு சொல்லுவாங்க. விலங்குக்கு அடி, மனுஷனுக்கு வார்த்தை. மனசாட்சி உள்ள மனுஷன் வா அப்படின்னா வந்துடும், அவ்வளவுதான். ஆனா மிருகம் அடிச்சு போ சொன்னா முன்னால போகும், அப்படித்தானே? ஆனா இந்த நாட்கள் எப்படி ஆயிடுச்சுன்னா, மனுஷனுக்கு 10 அடி வச்சாதான் போறான். மாடு அப்படியே போயிடும். மாட்டை பாத்திருக்கீங்களா? அப்படின்னா போதும், அது ஓடிடும். குதிரை அந்த கடிவாளத்தை பிடிச்சி அப்படி சுண்டுனா போயிடும். விலங்குகள் சொல்றத கேக்குதுங்க. ஆனா மனுஷன் இங்க வாப்பா, வரமாட்டேன். வாயா, வரமாட்டேன். என் செல்ல வாடா, நான் வரவே மாட்டேன். அம்மா கூப்பிட்டா வரமாட்டான், அப்பா கூப்பிட்டா வரமாட்டான், யார் கூப்பிட்டாலும் வரதில்ல. இந்த நாட்கள்ல மனுஷனுக்கு மனுஷன் யாருக்கும் கீழ்ப்படியறதே இல்ல. எதிர்த்து நிக்கிற பழக்கம் யாரு சொல்லி கொடுக்காமையே வந்துருச்சுங்க. எங்க பார்த்தாலும் மனுஷர்கள் ஒரே எதிர்ப்பு தன்மைதான். எங்க பார்த்தாலும் கீழ்ப்படியாமை, எங்க பார்த்தாலும் முரட்டாட்டம், பிடிவாதம். இந்த நாட்கள்ல கொஞ்சம் வளர்ந்துட்டா போதும். இந்த வாலிப பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி எதிர்த்து நிக்கிறாங்க? நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே சொல்லுவீங்க. விட்டா சொல்லுங்கன்னு சொன்னா, என் பிள்ளை இப்படி சொல்றாயா, என்னுடைய மகன் என்ன பார்த்து இப்படி கேட்கிறாயா, எங்க பேச்சுக்கு எந்த மதிப்பும் கொடுக்கறது இல்ல. டேய், என் பேச்ச கேளுன்னு அவங்க காலில் விழுந்து கெஞ்சினா கூட கொஞ்சம் கூட கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு சுத்துறாங்க. மனைவி பேச்ச கணவன் கேட்கறது இல்ல, கணவன் பேச்ச மனைவி கேட்கறது இல்ல. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க இஷ்டம், அவ்வளவுதான். என் இஷ்டம்னு சொல்லுவான் மனைவி, என் இஷ்டம்னு சொல்லுவான் கணவன். நீங்கன்னு எனக்கு சொல்றது, நீ என்னடி எனக்கு சொல்றது? அந்த குடும்பத்துல வளர்ந்த பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா மூர்க்கர்களா இருப்பாங்க. ஒருவனாலும் அவனை அடக்க முடியவில்லை. எந்த அளவுக்கு எல்லை மீறி போயிடுச்சுன்னா எதிர்த்து நிக்கிற பழக்கம். சொன்னாலும் கேட்காம, அடிச்சாலும் கேட்காம இரும்பு சங்கிலிகளால கட்டி வச்சிருந்தாங்களாம். சங்கிலியில என்னத்தை கட்டுவாங்க? மிருகங்களை தான் கட்டி வைப்பாங்க. ஆனா மனிதர்களை கூட கட்டி போட்டுட்டு, சேர்ல கட்டி போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போவான் கணவன். இவன் எப்படிப்பட்ட கணவன் எனக்கு தெரியல. என் மேல சந்தேகம் எங்க வீட்டுக்காரருக்கு. அவர் வர வரைக்கும் நான் எங்கேயும் போக கூடாதுன்னு என்ன சேர்ல கட்டி போட்டுட்டு ஆபீஸ்க்கு போயிடுவாருங்க. வந்துதான் என்ன அவுத்து விடுவாருங்க எங்க வீட்டுக்காரரு. எவ்வளவு பயங்கரமான மனுஷங்க பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த நாட்கள்ல மனைவியர் கூட கணவன்மார கட்டி வச்சிடறாங்களாமா. வெளியே சொன்னா மானம் போயிருந்து வெக்கப்பட்டுட்டு நிறைய பேர் வெளியே சொல்லாம இருக்காங்க. ஆனா சரி, நீ என்ன அடி வாங்குற, எங்கிட்ட மட்டும் சொல்ல, வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்லி பக்கத்து உட்கார வச்சு நம்ம கேட்டோம்னா, அது ஏன் கேட்குறீங்க? ஐயோ, என் மனைவியை விட பேய் மேலுங்க, இது ஒரு பேய் தாங்க, என் உயிரை அப்படியே எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. என்னங்க இது? மனிதனை ஆண்டவர் படைத்தது அந்த மனிதன் ஒருவருக்கொருவர் அன்பு கூறணுங்கிறதுக்காக, ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கணும்னு, ஒருவருக்கொருவர் ஒன்னா வாழணுங்கிறதுக்காக தான். அன்னைக்கு ஆதாமுக்கு ஏற்ற துணை வேணும்னு சொல்லிதான் ஏவாளை ஆண்டவர் படைத்தார். ஆனால் எப்பொழுது பாவம், அந்த கீழ்ப்படியாமை வந்ததோ, அப்போதிலிருந்தே மனிதனுக்கு விரோதமா எழுகிற மனிதனுடைய பாவம் வந்து விட்டது. அதிகாரிகளுக்கு நாம கீழ்ப்படியணுங்க. நம்முடைய மேல் அதிகாரிகளுக்கு நாம கீழ்ப்படியணும். தலை நரைத்தவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, வயதில் குறைந்தவர்கள் கீழ்ப்படியணும். மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும். உன்னுடைய சுப்பீரியர் ஆபீசருக்கு நீ கீழ்ப்படியணும். மாணவன் மாஸ்டருக்கு, டீச்சருக்கு கீழ்ப்படியணும். ஆனா இந்த நாட்கள்ல டீச்சர் தான் மாணவனுக்கு கீழ்ப்படியணும். எல்லாம் டீச்சர் மேலேயே கேஸ் போட்டுருவாங்களா? ஆமா, எதுக்குன்னா எங்களை அடிச்சுட்டாங்க அப்படின்னு கேஸ் போட்டுருவாங்களா? பிள்ளைங்களை அடிக்காம, சிட்சிக்காம, பிரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவையான சிக்ஷைகளை விதிக்காமல் நம்முடைய நாம் பிள்ளைகளை எப்படி நன்றாக வளர்க்க முடியும்? டிசிப்ளின் இல்லாம நீ பிள்ளைய வளர்த்தனா 5ல விளையாதது 50ல விளையுமா? சின்ன வயசுலயே கெட்டதை பண்ணக்கூடாதுன்னு கத்துக் கொடுக்காம விட்டுட்டா அவங்களே பெரியவங்களானதுக்கு அப்புறம் அந்த குணத்தை நம்மளால மாத்த முடியுமா? ஆனால் இந்த நாட்களிலே பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவதில்லை, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிவதில்லை, ஒருவரை ஒருவர் மதிப்பதில்லை, ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவதில்லை. இதனால என்ன நடக்குதுன்னா, யாரும் யாருக்கும் பதிலளிக்க வேண்டியதில்லை என்பதனாலே அவரவர் இஷ்டத்திற்கு அவரவர் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். அதனாலேயே சாத்தானுக்கு அடிமைகளாகி விடுகிறார்கள். இந்த நாட்களிலே மனிதர்கள் தங்கள் சுய விருப்பத்தின்படி வாழ ஆரம்பித்ததினாலே இறுதியில் ஒரு நாள் சாத்தானின் வலைக்குள் விழுந்து விடுகிறார்கள். இந்த நாட்களிலே அநேகர் தாய் தகப்பன் பேச்சை கேட்காததினால், பெரியவர்களின் வார்த்தையை கேட்காததினால், இன்னும் முக்கியமாக தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் தங்களுடைய இஷ்டத்திற்கு சுற்றுகிறார்கள். அவர்களை யாராலும் சரிப்படுத்தவே முடிவதில்லை. தேவனுக்கு கீழ்ப்படியாதவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் கொஞ்சம் பார்க்கலாம்.
அவங்க எங்க குடியிருப்பாங்கன்னா கல்லறைகள்ல குடியிருப்பாங்களாம். அவங்களுடைய டியூட்டி என்னன்னா டெய்லி கல் எடுத்துக்கிட்டு தங்களை தாங்களே அடிச்சுக்குவாங்களாம். அவங்க மலைகள்ல சத்தம் போட்டுக்கிட்டு கூக்குரல் இட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு வேதம் சொல்லுதுங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு கோல் இல்ல, ஒரு லட்சியம் இல்ல, ஒரு நோக்கம் இல்ல. அவங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷமும் இல்ல. பைத்தியக்காரரை போல், அனாதைகளை போல அந்த கல்லறைகளிலே கதறிக்கொண்டு சுத்திக்கிட்டே இருப்பாங்களாம். மாடு எரும மாடு தான் கத்திக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கும். மனுஷன் என்ன பண்ணுவான்? மனுஷங்க என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ஐயா இல்லைங்க, மனுஷர்கள் பேசுவாங்க. என்னைக்காவது உங்க மாடு உங்க கிட்ட கூப்பிட்டு பேசியிருக்கா? ஐயா எனக்கு புல்லு வையா. நமக்கு தாங்க இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. நம்ம ஒருவேளை எந்த பாஷையில பேசினாலும் சரி, வார்த்தைகள் அது அழகா பேசுறதுக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை வெளிப்படுத்துவதற்கு நாம் பேசுகின்றோம். ஆனா இன்னைக்கு மனுஷங்க அப்படி பேசுறது இல்லைங்க. பேசினா சண்டை போடுறாங்க. இந்த வேளையில உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார். உன்னுடைய தாய் தகப்பனுக்கு நீ கீழ்ப்படியறியா? அல்லது வயது முதிர்ந்த உன் பெற்றோர் கண்ணீர் விடும்படியாக உன் வாழ்க்கை இருக்கிறதா? அதனாலதான் உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. உன் திருமண வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. உன் குடும்பத்திலே நிம்மதி இல்லை. உன் பிள்ளைகளே உன் மனதை நொறுக்குகிறார்கள், வேதனையை உண்டாக்குகிறார்கள். காரணம், நீ உன்னுடைய தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. இன்றுதான் சொல்ல விரும்புவது, கைவிடப்பட்ட இந்த மனிதனை குறித்து குடும்பத்தார் விட்டு விட்டார்கள். நீ கேட்க மாட்டான். சங்கிலியால கட்டி வச்சா கூட புத்தி வர மாட்டேங்குது. உன்னை ஒன்னும் செய்ய முடியாதுப்பா பா என்று அவனை விட்டு விட்டார்கள். அவன் ஓடினான் 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 ஓடி காடுகளிலே திரிகின்றான், கூக்குரல் இடுகின்றான், கல்லால் அடித்துக் கொள்கிறான். அதுவும் அந்த கற்களாலே தன்னையே அடித்துக் கொள்கிறான், தன்னையே அடித்துக் கொள்ளுகிறான். எப்படிங்க? தன்னுடைய கோபமே தனக்கு சத்துரு. நீ ஓவரா கத்திக்கிட்டு இருந்தானா பிபி வந்து உனக்கு என்ன ஆகும் நிலைமை? நீ எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் கத்துக்கிட்டே இருந்தனா ரத்தம் எல்லாம் பலவீனமாகி போய் நாளைக்கு என்ன ஆகும் உனக்கு? அரை ஏக்கர் நிலத்தை உழுதுகிட்டு வர்ற மனுஷன் எவ்வளவு டயர்ட் ஆவானோ, 5 நிமிஷம் கோவப்படுறவன் அதே அளவுக்கு டயர்ட் ஆயிடுவாங்க. அவ்வளவு பலகீனமாயிடும். இன்னைக்கு எத்தனை பேர் கோபப்படுகிறவர்களா இருக்கிறாங்க? எத்தனை பேர் இன்னைக்கு குடிகாரர்களா இருக்கிறாங்க பாருங்க. அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக கூடாதுன்னு தான் குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு போட்டிருப்பாங்க. குடி எப்படி இருக்கும்? தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்களேன். குடிக்கிறவன் பாயசமா இருக்குமா? எப்படி இருக்குங்க? அது சேமியா பாயசம் மாதிரி இருக்குமா அல்லது தேன் மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? நான் சாராயம் குடிக்கிற சிலர் பார்த்துருக்கேன். இப்படி வச்சுக்கிட்டு அதே மூஞ்சி அஷ்டகோணலா வச்சுக்கிட்டு குடிப்பாங்க. எதுக்குன்னு தெரியல. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள சோடாவை ஊற்றி கலரை ஊற்றி கண்ட கசமாலத்தை ஊற்றி எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு குடிக்கணும் நீங்கள் கேட்குறேன். அது எதுக்கு? நாத்தம், அவ்வளவு நாத்தம். இந்த சாராய தொழிற்சாலை பக்கத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நாத்தம் அடிக்கும். சித்தூரில் நான் ஊழியத்துக்கு போகும்போது பார்ப்பேன், சாராய கம்பெனி பக்கத்தில் போகும்போது அந்த ரோட்டில் போனாலே அவ்வளோ நாத்தம் அடிக்கும். ஒருத்தர்கிட்ட எதுக்குங்க இவ்வளோ நாறுதுன்னு கேட்டேன். அதுங்க அதில் அவ்வளோ போடுறாங்களே பணவாச்சாரம், கண்டது போனது, கெட்டு போனது, அழுகி போனது. அதை கேட்கும் போது ஐயோ ஐயோ, தேவனுடைய ஆலயமா இருக்க வேண்டிய உன்னோட சரீரத்தை நீ எதுக்கு அவ்வளவு பாழாக்கிக்கிற? மதுபானத்தை குடிச்சு, பான்புராக்கு போட்டு, சிகரெட் குடிச்சு ரயில் என்ஜின் மாதிரி புகைப்பிடிக்காதீர், புகைப்பிடிக்காதீர், பப்ளிக் பிளேஸ்ல குடிக்காதீங்கன்னா உடனே பாத்ரூம்ல போய் குடிக்கிறாங்க. ஏன் பாத்ரூம்ல குடிச்சா மட்டும் சாக மாட்டானா? ஆண்டவர் சாப்பிட வாயை கொடுத்தார், பார்க்க கண்ணை கொடுத்தார், கேட்க காதை கொடுத்திருக்காரு. அதுக்கு தேவையான அவயவங்கள். ஒருத்தர் சொன்னார், தம் அடிக்கிறது மனுஷனுக்கு தேவையான, ஆண்டவர் மண்டையிலே ஒரு சிமினியை வச்சிருப்பாரு அப்படின்னாரு. இவன் சிகரெட்டை பத்த வச்சதும் அப்படியே போக தலைவலியா வெளியே போயிட்டே இருக்கும், குப்பு குப்புன்னு. இது என்னங்க இதுன்னு கேட்டா, இது என்ன சிகரெட்டா சுருட்டான்னு கேட்டா, இதுங்க பீடி 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 பீடிங்கிறார். இந்த பீடி சிகரெட் எல்லாம் தூக்கி வீசு, இவைகளெல்லாம் உன் சரீரத்தை பாழாக்கி விடும். எத்தனை பேர் நாட்கள்ல ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார்கள், திருப்தியை காண வேண்டும் என்பதற்காக வேர்வை சிந்தி உழைக்கிறார்கள். என் மக்களே, என்னுடைய பேச்சை கேளுங்க, தயவு செய்து என் வார்த்தையை கேளுங்க. தாகமா இருக்கிறவங்களே என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு தண்ணீரை தருகிறேன். நான் தரும் நீரை குடிக்கிறவன் ஒரு காலம் தாகமடைய மாட்டான் ஆண்டவர் சொன்னார். இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்தியை நான் அனுபவிக்கிறேங்க. என்னுடைய 19 வயசுல நான் அந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சேங்க. இப்போ 60 வயசை முடிச்சிருக்கிறேன். மறுபடியும் ஒரு நாள் கூட சிகரெட் குடிக்கணும், சினிமாவுக்கு போகணும், மதுபானம் குடிக்கணும், இல்ல அங்க போகணும், இதை செய்யணும், அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி ஜாலியா வாழணும்னு ஒரு யோசனை கூட எனக்கு வந்தது இல்லைங்க. அதெல்லாம் எனக்கு தீமை. இயேசுவினுடைய அன்புக்கு முன்னால அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் ருசுபார்த்து அனுபவித்தவன் ஒரு நாள் அதை தேடி ஓடி போகவே மாட்டான். நீ உன் வாழ்க்கையில் இன்னும் அதை தேடிக்கிட்டு இருக்கிறியா? ரகசியமா பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறியா? உன்னுடைய வாழ்க்கையை நீ கெடுத்துக் கொண்டிருக்கிறாயா? இந்த ராத்திரி ஆண்டவர் உன்னோடு தான் பேசுகிறார். நெறிந்த நாணலை அவர் ஒருபோதும் முறிக்க மாட்டார். மங்களா எரிந்து கொண்டிருக்கிற திரியை அவர் ஒருபோதும் அணைக்க மாட்டார். ஒருவேளை உன் வாழ்க்கையில எல்லா முயற்சிகளையும் செஞ்சுட்டு எல்லாத்தையும் இழந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறாயா? இனி என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாவத்திலிருந்து, இந்த பழக்கத்திலிருந்து, இந்த நிலைமையிலிருந்து விடுதலை இல்லை. இனி என் வாழ்வு விருத்தி அடையாது. இனி என்னால் சம்பாதிக்க முடியாது. என் பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை. நான் தேடி தேடி சலித்து போய்விட்டேன். இனி எனக்கு மன்னிப்பே இல்லை. அப்ப போய் தூக்கு போட்டுக்கிட்டு சாவு.
என்று யூதாஸ் காரியத்துக்கு சொல்லப்பட்டதான். இயேசு கிறிஸ்துவை அறியேன் என்று பேதுரு 3 தரம் மறுதலிச்சான். ஜீவனையே தருவேன் என்றவன் நான் எனக்கு யாரும் தெரியாதுன்னா அது தப்பு இல்லையா? பாவம் இல்லையா? அந்த யூதாஸ் காரியத்து தெரியாம பாவம் இதை 30 வெள்ளிக்காசை கொடுத்தோன்னு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துட்டான். காட்டி கொடுத்தா அவர் என்ன செய்வாங்க நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ ஒரு சிலுவையில் அறைவாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனா போய் நாண்டு கொண்டு செத்தானான். அப்படி அவன் சாகாம இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை வந்து பற்றி இருந்தான்னா இயேசு கிறிஸ்து அந்த யூதாசை என்ன செய்திருப்பார் தெரியுமா? பாவி மனுஷா, 30 வெள்ளிக்காசுக்கு என்ன வித்துட்ட, முத்தம் பண்ணி என்ன காட்டி கொடுத்துட்ட, என் முன்னால வந்து நிக்காத போ அப்படின்னு இருப்பாரா? நோ, சொல்லியிருக்க மாட்டார். யூதா, நான் உன்னை அழைத்தேன் தெரியவில்லையா? உன்னை பெயர் சொல்லி அழைத்தேனே தெரியவில்லையா? என்னோடு சீஷனாக இருப்பதற்கு 3 வருடங்கள் வைத்திருந்தேன் உனக்கு தெரியவில்லையா? உன்னை நம்பி பண விஷயங்களை கூட ஒப்படைத்தேன் அல்லவா? நான் இப்பொழுதும் உன்னை நேசிக்கிறேன், நீ எப்பொழுதும் இதை செய்யாதே, போ, எனக்கு சாட்சியாக வாழ் என்று சொல்லி யூதாஸ் காரியத்தையும் கூட ஆண்டவர் மன்னித்துத்தான் இருந்திருப்பார். பேதுருவை மன்னித்த ஆண்டவர் யூதாஸை மன்னித்திருக்க மாட்டாரா? பேதுருவை பயன்படுத்தின ஆண்டவர் யூதாஸ் காரியத்தையும் பயன்படுத்தியிருக்க மாட்டாரா? ஆனால் அவன் ஆண்டவரிடத்திலே வரவில்லை. இந்த வேளையிலும் நீ ஆண்டவரிடத்திலே வராமல் உன் பாவத்திற்காக நீ மனஸ்தாபப்படாமல் சாத்தான் உன்னை தடுத்துக் கொண்டே இருக்கின்றான். நீ வேதனை மறக்கிறேன் என்று சொல்லி குடித்துக் கொண்டே இருக்கின்றாய். குடித்து வெறித்து போய் படுத்து விடுகின்றாய். உன்னுடைய வாழ்க்கை இன்று கெட்டு போயிருந்த நிலையிலும் நீ இன்னும் 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 கெடுத்துக் கொண்டே இருக்கிறாய். உன்னோடுதான் ஆண்டவர் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறாய். மங்கி எறிந்து கொண்டிருக்கிற திரியை அவர் அணைக்க மாட்டார். ஏற்கனவே வேதனையில் குமுறிக் கொண்டிருக்கின்ற உன்னை இன்னொரு கல்லை எடுத்து அவர் அடிக்க மாட்டார். ஆல்ரெடி அடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ வந்து நிற்கிறாள். ஐயோ, நான் பாவம் செய்தவள், நான் செய்தது தப்புதான்யா, நான் விபச்சாரம் செய்து விட்டேயா, நான் தண்டிக்கப்பட வேண்டியவள் தானையா என்று அங்கே நின்று கொண்டிருக்கிறாள். அவள் மீது குற்றம் சுமத்தி கொண்டு வந்தவர்கள் எல்லோரும் உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறியலாம் என்று ஆண்டவர் சொன்னபோது மனசாட்சியால் குற்றப்பட்டு ஒருவர் பின் ஒருவராக அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள். அந்த பெண்ணும் ஒருவேளை போயிருப்பாள், மனஸ்தாபப்படாமல் இருந்திருந்தாள். அவளும் தப்பித்தோம் என்று சொல்லி மீண்டும் விபச்சாரத்திற்கு போயிருக்கலாம். ஆனால் அவள் போகவில்லை. இல்லை, நான் ஒரு பாவி, நான் தண்டிக்கப்பட வேண்டியவள் என்று அவள் அங்கே நின்றபோது ஆண்டவர் கேட்டார், ஸ்திரீயே, உன் மீது யாரும் கல்லெறியவில்லையா? ஒரு விபச்சாரிய பார்த்து ஏசு என்னன்னு சொல்லி கூப்பிடுறாரு பாருங்க. என்னன்னு சொல்றாருங்க? ஸ்திரீயே. அங்கு அழுது கொண்டிருந்த அந்த பெண்ணிற்கு ஸ்திரீயே என்றவுடன் அவளுடைய உள்ளத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்திருக்கும். அது வரைக்கும் அந்த பொம்பளை யாரும் அப்படி கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க வாழ்க்கையில. பெத்தவங்க கூட சிச்சி உன்ன மாதிரி ஒரு தரித்திரத்துக்காக நாங்க பிறந்திருக்கிறோம், அருவருப்பார்க்கு உன்னை எங்க அம்மான்னு சொல்லிக்கிறதுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நீ ஒரு விபச்சாரி, குடும்பத்தை குலைத்தவள், குடும்பத்தை நாசம் செய்கிறவள், நீ ஒரு துன்மார்க்கமானவள், துஷ்டத்துக்குரியவள், துர்பாக்கியமானவள் என்று எல்லோரும், பெற்ற தாய் தகப்பன் கூட, உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், பார்க்கிறவர்கள் எல்லோரும் திட்டி 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 இனி எதுக்கு இந்த வாழ்க்கை, விபச்சாரம் செஞ்சாத வாழ்வோம் சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கா அந்த லேடி. ஆனால் இயேசுவிடத்திலே வந்தபோது நான் பாவி என்று சொல்லி தன் இருதயமெல்லாம் உடைந்து நின்ற போது ஒரே அடி அடித்து இயேசு ஆண்டவர், நீ ஒரு பாவி, செத்துமடி என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் நெறிந்த நாணலை அவர் ஒருபோதும் முறிக்க மாட்டார். அவள் இன்னும் சோர்ந்து போய்விடக்கூடாது. ஸ்திரீயே என்று அவர் அழைத்த போது பாதி பலன் அவளுக்குள் வந்திருக்கும். ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள் தீர்க்கவில்லையா? அதற்கு அவள் என்ன சொன்னால் தெரியுமா? இல்லை ஆண்டவரே. என்ன சொல்லுகிறாள் இயேசுவை பார்த்த உடனே? ஆண்டவரே. சீஷர்கள் கூட இன்னும் அவர் நம்மள போதகரே போதகரேன்னு தான் சொன்னாங்க. நீர் என் ஆண்டவர், நீரே என் ரட்சகர் என்று அவள் நம்பினாள். உடனே ஆண்டவர் சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்குள் தீர்க்கப் போவதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இன்னொரு விதத்தில் சொல்லணும், நான் உன்னுடைய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன்னுடைய அவமானத்தை நான் சுமக்கிறேன், உன் முகத்தின் மீது வர வேண்டிய உமிழ்தலை என் முகத்தில் நான் வாங்கிக் கொள்கிறேன், உன்னை மிளாரினால் அடிக்க வேண்டிய தண்டனையை என் முதுகின் மீது நான் வாங்கிக் கொள்ளுகிறேன். ஊருக்கு வெளியே நீ இழுத்துச் செல்லப்பட வேண்டும், உனக்காக நான் இழுத்துச் செல்லப்படுகின்றேன். நீ அடிக்கப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும், உனக்காக நான் நொறுக்கப்பட்டுக் கொள்கிறேன். உன் பாவத்திற்கு நான் பரிகாரத்தை ஏற்றுக்கொள்கிறேன், என் சாட்சியாக நீ போய் வாழ் என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் அந்த ஸ்திரீக்கு மாத்திரமல்ல, உனக்காக, எனக்காக, நம் எல்லாருக்காகவும் சொல்லுகிறார். ஒரு பாவிக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறதென்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு மன்னிக்கிற வல்லமை இருக்கிறதென்றால், அதற்கு காரணம் உன்னுடைய பாவத்திற்கான தண்டனையை அவர் சுமந்ததால் தான். நெறிந்து போன உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்கின்ற வல்லமை அவருக்கு இருக்கிறது என்றால், உனக்காக அவர் நெரிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அந்த சாட்டையினால அடிக்கப்பட்ட பொழுது அவர் சரீரம் முழுவதும் உழுத நிலம் போல ஆயிற்று, கிழிக்கப்பட்டது. கண்ணாடி துண்டுகளையும் இரும்பு துண்டுகளையும் கொண்ட அந்த சாட்டையினால அடித்த பொழுது அவருடைய மாமிசம் துண்டு துண்டாக கிழிக்கப்பட்டு குதறப்பட்டு பீஸ் பீஸ் ஆனது. உனக்கு வர வேண்டிய தண்டனை, உன் விபச்சாரத்திற்கு வர வேண்டிய தண்டனை, உன் ஊதாரித்தனத்திற்கு வர வேண்டிய தண்டனை, உன் எதிர்ப்புக்கு வர வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டதினால்தான் இன்று உன்னை தண்டிக்க வல்லமையுடையவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார்.
நீ என்றாவது உனக்காக உன்னுடைய ஸ்தானத்திலே மரித்த இயேசு கிறிஸ்துவை பார்த்தாயா? உன்னுடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தாயா? உன் பாவங்களிலிருந்து விடுதலையை பெற்றாயா? உன்னுடைய பாவங்களுக்கு விமோச்சனத்தை கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்தாயா? அந்த இயேசுவண்டை வருவதற்கு வெட்கப்படுகிறாயா? சில பேர் சொல்லுவாங்க, என்ன செய்யறதுங்க, என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு, சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன், இனி எந்த முகத்தை வச்சுக்கிட்டுங்க நான் சர்ச்சுக்கு வர முடியுங்கிறாங்க. இருக்கிற முகத்தோட வர வேண்டிதானே, புது முகம் யாருங்க கேட்டது? இயேசு கிறிஸ்துவ வரும்போது இருக்கிறபடியே வந்தால் போதும்னு பத்தன் சொன்னாங்க. அதாவது தானியேல் சொன்னாங்க, என் முகத்துல எப்போதும் வெட்கம்தான் இருக்கு அப்படின்னு. இதோ ஆனாலும் உம்மிடத்திற்கே தான் வருகின்றேன் என்றான். வெட்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் உம்மை தேடித்தான் வருவோம். தேவன் சொல்லுகிறார், விரும்பப்படாத ஜாதியே என்னிடத்திற்கு வாருங்கள், பதரை போல நான் பறந்து போகும் முன்னே காலம் தாழ்ந்துவிட போகிறது. கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்க போகிறது. அந்த கோபம் இறங்குவதற்கு முன்பே அவர் பாதப்படிக்கு வந்து விட்டால், நீ பேர்பட்ட பாவியா இருந்தாலும், நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிற மனிதனா இருந்தாலும், ஆண்டவர் உன்னை மன்னிப்பதற்கும் தன் தோளில் அரவணைத்துக் கொள்வதற்கும், நீ இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு தருவதற்கும், பரலோக ராஜ்யத்தின் வாரிசாய் மாற்றுவதற்கும் அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இதுதான் சுவிசேஷத்தின் சத்தியம், சுவிசேஷத்தின் சாரம். இயேசு கிறிஸ்து உன்னை தூக்கி எறிவதற்காக அவர் வரவில்லை. உன்னை விசாரித்து உன் மீது தீர்ப்பெழுதி உன்னை நரகத்திற்கு அனுப்புவதற்காக அவர் வரவில்லை. நரகம் உனக்காகவோ எனக்காகவோ அல்ல, அது பிசாசுக்குரியது. இந்த வேளையிலே நீ குடிகாரன் இல்லாமல் இருக்கலாம். நான் குடிக்காததாலே நான் ஒரு நீதிமான் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் வேறு ஏதாவது ஒரு பலவீனம் உனக்கு இருக்கலாம். நான் குடிகாரன் இல்லாததினால் மட்டும் குடிகாரர்கள் எல்லோரும் கெட்டவர்கள் என்று சொல்வதில் பிரயோஜனமே இல்லை. நான் திட்டுகிறவனாக இல்லாதபடினால் திட்டுகிறவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்று சொல்வதில் பிரயோஜனம் இல்லை. நீ ஒரு பாவத்தை செய்யாவிட்டாலும் இன்னொரு பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறாய். எந்த பாவமாக இருந்தாலும் அது மரணத்துக்கு ஏதுவானதுதான். எல்லோருடைய பாவமும் ஒரே மாதிரி பாவமாக இல்லாமல் இருக்கலாம். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமா இருக்கலாம், சிலருடைய பாவங்கள் அந்தரங்கமா இருக்கலாம். சிலருடைய பாவங்கள் அவர்களை முன்னேற்றத்தை கொடுக்கும், சிலருடைய பாவங்கள் பின்னுக்கு இழுக்கும். ஆனால் ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நீ எந்த பாவத்திற்கு அடிமையானாலும் அந்த பாவம் உன்னை அழித்தே விடும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் பாவத்தை மன்னிப்பதற்கு, உன்னை ரட்சிப்பதற்கு போதுமானவர். எல்லோரும் கைவிட்ட அந்த மனிதனை தேடி வந்தார் ஆண்டவர் இயேசு. அந்த படவிலிருந்து இறங்கின உடனே அந்த அசுத்தாவை பிடித்த மனிதன் ஓடி வருகிறான். இயேசுவே, உமக்கும் எனக்கும் என்ன? உமக்கும் எனக்கும் என்ன? இயேசு அவனை பார்த்தார். உனக்காகத்தான் வந்தேன், நான் உனக்காகத்தான் வந்திருக்கிறேன். உனக்காகத்தான் படவு ஏறி நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். நீ பாழாகி கொண்டிருக்கிறாய், நீ கெட்டுப்போய் கொண்டிருக்கிறாய், சரீரத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய், சரீரம் முழுவதும் காயமாக்கி கொண்டாய், ரத்தம் வடிகிறது, புண்ணாகி போகிறது. உன்னுடைய குடும்பத்தார், உன்னுடைய தாயும் தகப்பனும் உன்னை பெற்றதற்காக வெட்கப்படுகிறார்கள், துக்கப்படுகிறார்கள், அழுகிறார்கள். உன்னை பெற்றவர்களை அழ வைக்கிறாய். இந்த வேளையிலே நீ தாமதிக்க கூடாது. உன் வாழ்க்கை என்னவாக போகிறது? நீ என்னவாக போகிறாய்? என்ன செய்ய போகிறாய்? இது யாருக்கும் தெரியாது என்று நினைக்கிறாயோ? இந்த வேளையில் ஆண்டவர் உன்னோடு தான் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ஆல்ரெடி சிதைந்து போயிருக்கிறாய், விரக்தியில் இருக்கிறாய், நொறுங்கி போயிருக்கிறாய், கெட்டு போய் விட்டாய், ஆடி போய் விட்டாய். இன்றோ நாளையோ மரணம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. மங்களா எரிந்து கொண்டிருக்கிற அந்த திரி எப்பொழுது வேண்டுமானாலும் அணைந்து போகலாம். அப்படிப்பட்ட தீபத்தை அவர் மீண்டும் எரிய வைப்பார். அதில் மீண்டும் எண்ணெயூற்றி மீண்டும் எரிய வைப்பார். மீண்டும் ஒளி தர வேண்டும் என்று, அது பிரகாசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதேபோல் அணைந்து போகிற உன் வாழ்க்கையில் ஒளியேற்ற வேண்டும் என்று, இருண்டு கிடக்கிற உன் வாழ்க்கையை புதுமைப்படுத்த வேண்டும் என்று, வீணாகி போனவனுடைய வாழ்க்கையை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று, நலிந்து போயிருக்கிறவனுடைய வாழ்க்கையை மீண்டும் சரியாக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே இயேசு கடந்து வருகிறார். உன்னோடுதான் எனக்கு வேலை. அசுத்தாவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ என்றவுடனே அநேக அசுத்தாவிகள் அவனிலிருந்து வெளியேறியது. அவன் சுயநிலைக்கு வந்தவனாய் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு நேர்த்தியாய் உட்கார்ந்திருக்கிறான். ஆண்டவர் உன்னையும் இந்த வேளையிலே ஆதரிப்பதற்காகவும் மன்னிப்பதற்காகவும் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காகவும் தயாராக இருக்கிறார். நீயோ, உன்னுடைய பிள்ளைகளோ, உன் குடும்பத்தில் இருக்கிறவர்களோ அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால், நீ அவ்வளவுதான், நீ சரியாக மாட்ட, வரமாட்ட, நீ விளங்க மாட்ட என்று சொல்லாதீர்கள் தயவு செய்து. அப்படிப்பட்டவர்களை இயேசு நேசிக்கிறார் என்பதை நினைவில் கொண்டு நீங்களும் அவர்களிடத்தில் அன்பு செலுத்துங்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் ஜெபத்தின் மூலமாக உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவன் அல்லது உங்கள் மனைவி யாராக இருந்தாலும் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களை ஆண்டவர் மாற்றி அவர்களை சொந்தமாக்கிக் கொள்ளுவார். தலைகளை தாழ்த்தலாம், ஒரு மனதோடு தேவனை நோக்கி பார்க்கலாம், முழு இருதயத்தோடு. அன்புள்ள பிதாவே, உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தை பாருங்க ராஜா. ஒவ்வொருவருடைய இருதயத்தின் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுங்கப்பா. நீங்க கேளுங்க ராஜா. தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்காமல், கீழ்ப்படியாமல், மனம் போன போக்கிலே சுற்றுகிற பிள்ளைகளை நோக்கி பாருங்கப்பா. பெற்ற தாய் தகப்பனுக்கு கொடிய வேதனையை உண்டாக்குகிற பிள்ளைகளை மீது இறங்குங்க ராஜா. இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும், அவர்கள் எப்படிப்பட்ட கட்டுகளிலே அகப்பட்டிருந்தாலும், எந்த உலக பிரகாரமான பாவங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தாலும், இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளை இந்த வேளையிலே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுதலை செய்கிறேன் தகப்பனே.
இந்த நாளில் தானே என் தேவன் என்னை தொட்டார். என் வாழ்க்கை மாறிவிட்டது. என் குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறது. என்னுடைய கெட்ட பழக்கங்களிலிருந்து நான் விடுதலை பெற்றுக் கொண்டேன். என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு சமர்ப்பித்து விட்டேன் என்றும் வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் தங்கள் சுற்றத்தாருக்கும் மற்றவர்களுக்கும் எல்லோருக்கும் தங்கள் சாட்சி சொல்லும்படியாக ஆவியானவர் இடைபடுவீராக. ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே கிரியை செய்யுங்க ராஜா. எங்களால் முடிந்த வரைக்கும் உம்முடைய வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கும் உம்முடைய வல்லமையை நிரூபிப்பதற்கும் ஆண்டவரை நீர் தந்த பலத்தினால் நாங்கள் முயற்சிக்கிறோம் ஐயா. இங்கிருக்கிறவர்களில் ஒருவர் கூட நரகத்திற்கு போகக்கூடாது. ஒருவரும் கெட்டு போகாமல் ஆண்டவரே, எங்க நிற்கிறவர்களாகட்டும், ரோட்டில் உட்கார்ந்திருக்கிறவர்களாகட்டும், வீட்டில் இருக்கிறவர்களாகட்டும், டிவி வாயிலாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் ராஜா. ஒருவர் கூட நரகத்திற்கு போய்விடக் கூடாது. ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே கெஞ்சுகிறேன் ஐயா. ஐயா, உம்முடைய இந்த ஊழியத்திற்கும் முயற்சிக்கும் பலனாக ஒவ்வொரு ஆத்துமாவையும் ரட்சிங்கப்பா. அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை மீட்டெடுங்க ஐயா. கெட்டு போகிற வாலிபர்களை காப்பாற்றுங்கப்பா. பிசாசானவருடைய வலைக்குள் விழுந்து போகிற வாலிப பிள்ளைகளை கருணையாய் தூக்கி எடுங்கப்பா. மரணத்தின் பிடியிலிருந்தும் சாபத்தின் பிடியிலிருந்தும் எங்கள் பிள்ளைகளை இரக்கமாய் ரட்சித்து மீட்டெடுங்கப்பா. அவருடைய வாழ்க்கையெல்லாம் அழிந்து போனதற்கு பிறகு அல்ல, இப்பொழுதே தங்களை ஆண்டவருக்கு சமர்ப்பிக்க கிருபை செய்யுங்க. உதாரித்தனமாய் சுற்றுகிறவர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. அவர்களையும் ரட்சிங்க ஐயா. எங்களுக்கு அது போதும் அப்பா, அது போதும். வேற எதுவும் எங்களுக்கு வேண்டாம் ஐயா. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டால் அது ஒன்றே எங்களுக்கு போதுமே. உமது நாமம் மகிமைப்படுத்தப்பட்டால் அது போதும் ஐயா. வாலிப பிள்ளைங்களை கண்ணோக்கி பாருங்க ஐயா. குடும்பங்களை கட்டுங்க ராஜா. சாப கட்டுக்களில் இருப்பவர்களை மீட்டெடுங்கப்பா. நெறிந்த நாணலை முறிக்க மாட்டேன், மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டேன் என்றீரே. நலிந்து போயிருக்கிறவர்களை, சோர்ந்து போய் கிடக்கிறவர்களை, சாபதே மேல் என்று உடைந்த இருதயத்தோடு இருப்பவர்களை, நித்திய நரகத்திற்கு போகிறவர்களை நீங்க விடுவீங்க ராஜா. இப்பொழுது நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாம் எங்களோடு கூட வாங்கப்பா. உமக்கு சித்தமானால் உம்முடைய வருகை தாமதிக்குமானால் இந்த பூமியை நாங்கள் மீண்டும் மீண்டும் சந்திப்பதற்கும் அல்லது உம்முடைய ராஜ்யத்திலே, நித்திய ராஜ்யத்திலே, பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் யுக யுகமாய் நித்திய காலமாயுமே ஆராதிக்கிற பாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிற்கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. திருப்தி இல்லை என்று நினைக்கிறீர்களா? எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு சாப்பிட்டாலும், எவ்வளவு தூங்கினாலும், எவ்வளவு அனுபவித்தாலும் ஒரு குறைவு, ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு அதிருப்தி உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறதா? கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வையுங்கள். உங்கள் இருதயத்தில் ஏற்படுகிற எண்ணங்களை எல்லாம் அப்படியே விலக்கிவிடாமல் அவற்றை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டு வாருங்கள். உங்கள் இருதயத்தை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணியுங்கள். உன்னதமான மேன்மையான யோசனைகளோடு, சிந்தையோடு இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்து அவருடைய வேத வாக்கியத்தை படியுங்கள், தியானியுங்கள், அதன்படி நடங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே திருப்தியை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் உங்களால் வாழவும் முடியும். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.